or summer? All seasonal crops. Yella seasonal crop. Kharif, Rabi, semi-Rabi or எல்லா விதமான பருவப் பயிர்கள் காரிஃப் பருவம், ராபி பருவம் அல்லது கோடைக்கால பருவத்தில் விளையக்கூடிய எல்லா விதமான பருவப் பயிர்கள். Yella. Light on. Cereals, millets, pulses, oilseeds, yella. Vegetables, yella. தானியங்கள், பருப்பு வகைகள், காய்கறிகள், பழ வகைகள் எல்லாவற்றிற்கும் இது பொருந்தும். Okay, number 8, write down. Number 1, don't cultivate the soil by demon, rakshasa, tractora, dip. டிராக்டரை வைத்து ஆழமாக உழ வேண்டாம். டிராக்டரை வைத்து ஆழமாக உழக்கூடாது. டிராக்டரை கூடாது. Cultivate the soil by wooden plow or harrow or cultivator or rotavator. மரக்கலப்பைகள் வைத்து உழவு ஓட்டுங்கள். கொக்கி கலப்பை அல்லது சுழல் கலப்பையை வைத்து உழவு ஓட்டுங்கள். கொக்கி கலப்பை அல்லது சுழல் கலப்பையை வைத்து உழவு ஓட்டுங்கள் அல்லது மரக்கலப்பையை வைத்து உழவு ஓட்டுங்கள், உழவு செய்யுங்கள். Last cultivation should be done against the slope. Against the slope. Against. கடைசி உழவு எப்படி செய்ய வேண்டும் என்றால் அந்த நிலத்தின் சரிவு எப்படி இருக்கின்றதோ அதன் குறுக்காக செய்ய வேண்டும். So that flowing water will be stopped at each stage. அப்பொழுதுதான் மழை நீரானது அந்த சரிவில் உருண்டு ஓடி வரும் பொழுது அதில் மண்ணுக்குள்ளே இறங்கும். And soil erosion should be stopped. மேல்மண் அரிப்பு தடுக்கப்படும். Collect the residues of the previous crop and utilize for mulching purpose. அந்த நிலத்தில் கடைசியாக சில பயிர்களை நீங்கள் அறுவடை செய்திருப்பீர்கள். அறுவடை செய்த பிறகு எஞ்சிய இலை தழை குப்பைகளை ஓரமாக எடுத்து சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள் மூடாக்கு செய்வதற்காக. If you are utilizing rotavator, it is not necessary to collect the residues also. They are cut down automatically and will mix the soil. நீங்கள் சுழல் கலப்பையை உபயோகப்படுத்தினால் இவ்வாறு நீங்கள் இலைத்தழை செத்தைகளை கடைசி அறுவடைக்கு பின்பு எஞ்சிய இலைத்தழை செத்தைகளை சேகரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படியே விட்டுவிட்டு சுழல் கலப்பையை போட்டு உழுது கொள்ளுங்கள். Number 2, before last cultivation, spread out 200 to 400 kg Ganajivamrutam per acre on the surface of the soil and mix it with the soil by last cultivation. கடைசி உழவு ஓட்டுவதற்கு முன்பாக 200 முதல் 400 கிலோ அளவிலான கனஜீவாமிர்தத்தை 1 ஏக்கர் நிலத்தில் பரப்பிவிட்டு உழவு ஓட்டுங்கள். கடைசி உழவுக்கு முன்பு 200 முதல் 400 கிலோ கனஜீவாமிர்தத்தை மண்ணில் பரப்பி உழவு ஓட்டுங்கள். If it is not possible to spread out Ganajivamrutam before sowing,
before the last cultivation, then you have to sow the Ganajivaamrutam or throw the Ganajivaamrutam at the sowing period in between two lines. கடைசி உழவிற்கு முன்பு உங்களால் கனஜீவாமிர்தமோ ஜீவாமிர்தமோ கொடுக்க முடியவில்லை என்றால் செடிகளுக்கு இரு வரிசைகளுக்கு இடையே நீங்கள் இந்த கனஜீவாமிர்தத்தை இடலாம் அல்லது தெளிக்கலாம். What is the system of the application of the chemical fertilizer? You have to adapt that system for Ganajivaamrutam also. Only instead of chemical fertilizer, you have to take Ganajivaamrutam. ரசாயன உரத்தை நீங்கள் எவ்வாறு உபயோகிக்கின்றீர்களோ அதே போலதான் நீங்கள் கனஜீவாமிர்தத்தையும் உபயோகிக்க வேண்டும். ரசாயன உரத்தை எவ்வாறு நீங்கள் உபயோகித்தீர்களோ அதே போல் கனஜீவாமிர்தத்தை உபயோகிக்கவும். Don't test the soil in the laboratory. Testing the soil is mahapapam because soil is a mother. And no children will test the mother milk in the laboratory before drinking. மண் பரிசோதனையை நீங்கள் செய்யவே கூடாது. ஏனென்றால் மண் நம் தாயை போல ஆகும். எந்த ஒரு தாயையும் அதன் குழந்தை தாய்ப்பாலை குடிக்கும் முன்பு அதை ஆய்வு சாலையில் பரிசோதித்த பின்பு குடிப்பதே இல்லை. எனவே மண் பரிசோதனை நீங்கள் செய்யவே கூடாது. 98.5% body is constituted by only air and moisture. The soil is giving only the base. Only it gives the base support. As like mother and children. உங்களுக்கு தெரியும் தாவரத்தின் 98.5% வளர்ச்சிக்கு காரணம் அதிலுள்ள காற்று மற்றும் ஈரப்பதமே காரணமாகும். மண்ணானது இந்த செடியை தாங்கி மட்டும் நிற்கின்றது. எப்படி தாயானவள் தன் குழந்தையை தாங்கி நிற்கின்றாளோ அதே போல் மண்ணானது ஒரு தாயை போல இந்த செடியை தாங்கி நிற்கின்றது. If the soil is deep black cotton soil and water holding capacity is more than requirement, that means the water logging situation should be occurred, then take the trenches at the interval of 18 feet or 24 feet equal so that excessive moisture will be evaporated in the trenches and Vapsa will be maintained. 18 to 24 feet. 18 to 24 across the slope. இது கருமை நிறமான மண்ணாக இருந்தால் இதில் தண்ணீர் தேங்கி நிற்க வாய்ப்புகள் உண்டு. இவ்வகையான நிலங்களில் நீங்கள் நீள் கால்வாய்களை எடுக்க வேண்டும். 18 முதல் 24 அடி இடைவெளியில் நீங்கள் கால்வாய்களை எடுத்தீர்கள் ஆனால் மழை நீரானது இதில் சேகரிக்கப்பட்டு நீர் ஆதாரங்களை சென்றடையும். If your soil is saline, the ksharas are not dissolved in the water, but these ksharas are dissolved in the carbonic acid. And when you mulch the soil and give the Jivamrutam, carbon dioxide is liberated, and that carbon dioxide is combined with the water again, and carbonic acid is created, and all the salts will be dissolved in the carbonic acid, and they will evaporated with the water in the trenches, and your soil will become very beautiful, having pH value not more than 7 to 7.5. 7 to 7.5. Yeah. உப்புத்தன்மை உள்ள நிலமாக இருந்தால் இந்த உப்பானது நீரில் கரையாது. இந்த உப்பானது கார்பானிக் அமிலத்திலேயே கரையும். அதனால் நீங்கள் இத்தகைய நிலத்தில் மூடாக்கு இட்டு ஜீவாமிர்தம் கொடுத்தீர்கள் ஆனால் கரியமில வாயு ஏற்படுகின்றது. இந்த கரியமில வாயுவானது நீருடன் கலந்து கார்பானிக் அமிலத்தை உண்டாக்குகின்றது. இந்த கார்பானிக் அமிலம் இந்த நிலத்தில் உள்ள உப்பினை கரைத்து விடுகின்றது. கரைத்து இது நீங்கள் எழுப்பிய ட்ரென்ச்சில் சென்று அடைந்துவிடும். இதனால் காரம் மற்றும் அமிலத்தன்மையானது உங்கள் நிலங்களில் 7 முதல் 7.5 வரை இருக்கும். If your soil is sandy or stony,
there is no water holding capacity because sand particle cannot hold the water or stone cannot hold the water. But in between two sands, if we will introduce the humus, then water holding capacity will increase because humus hold the water very well. உங்கள் நிலத்தில் மண் தன்மையாக இருந்தால் கற்கள் இருந்தாலும் இத்தகைய நிலங்களில் நீர் தேங்கி நிற்காது, இது நேரடியாக கீழே சென்றுவிடும். இத்தகைய நிலங்களில் நீங்கள் மக்கை கூட்டினால், மண்ணின் வளமான மக்கு அதிகமாக மக்கு உருவானால் இவை இந்த நீரை தேக்கி வைக்கும் தன்மையை ஏற்படுத்தும். இந்த நிலங்களில் நீரை தேக்கி வைக்கும் தன்மையை ஏற்படுத்தும். So any soil you can adopt this technology in any soil type. இத்தகைய இந்த தொழில்நுட்பத்தை நீங்கள் எத்தகைய நிலங்களிலும் உபயோகப்படுத்தலாம். அந்த மண் எந்த தன்மையாக இருந்தாலும் அதில் நீங்கள் உபயோகப்படுத்தி பயன்படலாம். Soil is mother and mother is not bad. Mother is always good. மண்